விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இது கிராமத்தான் வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வமான வானிலை அறிக்கைக்கு இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய வானிலை அறிக்கையை பார்க்கவும். நம்ம சேனலில் நம்ம பொதுவாகவே எந்தெந்த ஏரியாக்கள் கவர் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னா, சேலம், ஆத்தூர், சின்ன சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, கரூர், கோயம்புத்தூர் இந்த சைடுகளில் வந்து நம்ம பெரும்பாலும் வானிலை அறிக்கைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய பகுதிகள் இந்த சைடுகள் தான். ஸோ நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நேராக நம்ம வானிலை அறிக்கைக்கு போயிடலாம். இப்போ இந்த சேனலில் நம்ம அடுத்த 10 நாட்களுக்கு இன்றைக்கி 25 ஜனவரி 5 வரைக்கும் வானிலை நிலவரங்கள் எப்படி இருக்கும், என்ன நம்ம விவசாய வேலைகளை எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் எது மாதிரியான ஒரு நிலவரங்கள் எல்லாம் இப்போ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ஜனவரி 5ஆம் தேதிக்கு மேலே நமக்கு மழை வருவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொலைநோருக்கு ஒரு வானிலை இருக்கை மாதிரி நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க. இப்போ நம்ம நேராக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நமக்கு மழைகள் பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதா பெரும் கேள்வியாக இருக்குது எல்லா விவசாயிகள்ட்டையுமே. ஏன்னா நியூஸாக இருக்கட்டும், யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே 26ஆம் தேதியிலிருந்து கனமழைகள் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லி நிறைய விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்காசோளம் அடிச்சுக்கிட்டு இருந்தவங்களா சரி, அடித்து வச்சுருக்கவங்களா சரி, குட்டாம் போட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்படி இருக்க விவசாயிகளுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு மழை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அது வந்து இப்போ உடனடியாக மழை அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நமக்கு உடனடி மழை அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. ஏன்னா நமக்கு இந்த 26ஆம் தேதி 27ஆம் தேதியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த தேதிகளில் நமக்கு கனமழை ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக கனமழை அப்படிங்கிறது கிடையாது. மிதமான முதல் சாரல் மழை மட்டுமே நமக்கு வந்து இருக்குது. அதாவது பெரும்பாலும் மேகமூட்டத்தோடு தான் இருக்கும். அதை மீறி போனால் ஒரு சாரல் மழை அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும். கனமழை அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக கிடையாது. இப்போ இருக்கிற நிலை வரைக்கும் நமக்கு சாரல் மழைக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எப்போனா 26ஆம் தேதி நாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் வந்து பெரும்பாலும் மேகமூட்டத்தோடு இருக்கும். அதை மீறி போனால் சாரல் மழை அப்படிங்கிறது 26ஆம் தேதி அநேக இடங்களிலும் நம்ம ஏரியாக்கள் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஓகேங்களா? பெரும்பாலும் மேகமூட்டங்கள் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பாசிபிலிட்டிஸ் வந்து இல்லைன்னா சின்ன சேலம், ஆத்தூர், அரூர், தருமபுரி, மேட்டூர், எடப்பாடி, நாமக்கல், ராசிபுரம் இந்த ஏரியாக்கள் எல்லாமே வந்து பெரும்பாலும் மேகக்கூட்டங்கள் மட்டுமே வந்து இருக்கும். ஒரு சில இடங்களில் மிதமான மழை, அதாவது பார்த்திங்கன்னா சாரல் மழை மாதிரியான ஒரு மிதமான மழைகள் பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். இது வந்து வியாழக்கிழமை. அதுவே நம்ம வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை இரவோ இல்லை வெள்ளிக்கிழமை அதிகாலையோ வந்து ஒரு மிதமான சாரல் மழை அப்படிங்கிறது பதிவாகக்கூடும். எங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த ஆத்தூர், சின்ன சேலம், ராசிபுரம், பெரம்பலூர், துறையூர், நாமக்கல் இது மாதிரியான பகுதிகள் எல்லாத்துலேயுமே மிதமான சாரல் மழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. ஓகேங்களா? அது வந்து சாரல் மழையாக வந்தாலும் வரலாம், இல்லை வராத போனாலும் போகலாம். ஓகேங்களா? ஸோ மழை எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இதற்கு முன்னாடி பெஞ்ச மாரி விடாத பெய்யுமா அப்படின்னாலாம் கிடையாது. ஒரு சாரல் மழை அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி கூட வந்து பார்த்திங்கன்னா, இங்கே நம்ம தலைவாசலோ, இங்கே ஆத்தூர் இந்த ஏரியாக்கள்லாம் மழைகள் கிடையாது. அதுவே அந்த கெங்கோலி பக்கம், ஆத்தூர் பக்கம்லாம் வந்து ஒரு அளவில் மழை, 1.5 மழை வந்து பார்த்திங்கன்னா புது நறுக்கி விட்டு போயிருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு மேகக்கூட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து 26ஆம் தேதிக்கான வானிலை அறிக்கை. 27ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அந்த வெள்ளிக்கிழமை இரவு நடந்துச்சு இல்லையா, அதோடைய தாக்கம் அப்படிங்கிறது 27ஆம் தேதி அதிகாலை வரைக்குமே நமக்கு இருக்கும். அதுவும் அந்த மேகமூட்டங்களோ இல்லை துளி துளியாக மழை போட்டுக்கிட்டோ இல்லை சாரல் மழை மாதிரி அப்படியே ரோட்டை லைட்டாக நினச்சிட்டு போகிற, அதாவது என்ன வேலை பார்க்கணும்னா, மக்காசோளம் அடித்து காய வச்சுருக்கிறவங்களா மக்காசோளத்தை காய விடாத அதை எப்படி பார்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு வேலையை வந்து பார்க்கும். நம்ம எந்த பயிர் பண்ணியிருந்தாலும் மழை, இப்போ நம்ம எந்த பயிருக்கு புழு மருந்து அடித்தாலும் சரி, எந்த மருந்து அடித்தாலும் மழை வந்துச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. நம்மளை எந்த வேலையுமே செய்ய விடாத எப்படி வேலை பார்க்கணுமோ அந்த ஒரு வேலையை இந்த வாரங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த வேலையும் பெருசாக நம்ம பண்ண முடியாது. மழை அப்படின்னா வேலை முடிஞ்சு அப்படின்னா நம்ம அந்த வேலைகள் பார்க்க முடியாது. மற்றபடி இந்த உரம் வைக்கிறதாக இருக்கட்டும், மக்காசோளம் ஊன்றதாக இருக்கட்டும், வேறு எந்த பயிர் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து நீட்டாக பண்ணலாம். பட் மருந்தடிக்கிறது அப்படிங்கிற ஒரு வேலையை மட்டும் கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து சிறப்பாக இருக்கும் இந்த நாட்களில். ஓகேங்களா? அதற்கப்புறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஒரு சின்ன கேப், 27ஆம் தேதி ஒரு கேப்பு. அதுவுமே 27ஆம் தேதி இரவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாரல் மழைகளுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? அதற்கப்புறமேட்டுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 28, 29, 30 இந்த 3 நாட்களுக்கு வந்து நமக்கு வந்து மழையோட தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது நம்ம ஏரியாக்களுக்கு. ஓகேங்களா? 30ஆம் தேதி இரவு இல்லை 31ஆம் தேதி அதிகாலையிலேருந்து மேகங்கள் பெரும்பாலும் மேகமூட்டத்தோடவே காணப்படும். அது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் 31, 1, 2 இந்த நாட்களில் வந்து லேசான மழைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு மேலே நமக்கு கனமழை அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக இதற்கு மேலே கனமழை அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடையாது. பட்டு லேசான மழைகள் அப்படிங்கிறது உண்டு.
ஓகேங்களா. அதாவது சாரல் மழை, இந்த ரோடு நனைஞ்சு போற மாரியான ஒரு மழையிலிருந்து ஒரு மிதமான மழை வரைக்கும் பெய்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. எப்ப அப்படின்னா, அது 31ஆம் தேதி நைட்டு, இல்ல 1ஆம் தேதி, 2ஆம் தேதி பக்கமா வந்து பார்த்தீங்கன்னா, மழை. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா 31/1ல வந்து இந்த மழைய நம்ம எதிர்பார்க்கப்படுறோம். நியூ இயர பொறுத்து வர வருஷம் மழையோட வருதா என்னான்னு தெரியல. மழையோட வந்தா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. அத தவிர அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து வறண்ட வானிலை தான் நீடிக்குது. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, கீழ வந்து புயல் உருவாகியிருக்கு. அந்த புயலின் தாக்கமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கனமழை அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதற்கு மேலே எத்தனை புயலோ, எத்தனை காற்றழுத்த தாழ்வு நிலையோ உருவானாலும், அதன் மூலியமா கடலோர மாவட்டங்களுக்கு வேணா மழைப்பொழிவு, அதாவது மிதமான மழைப்பொழிவு பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர, உள் மாவட்டங்கள் நம்மள மாரி இருக்கக்கூடிய ஆத்தூர், சின்ன சேலம், ராசிபுரம், நாமக்கல், துறையூர், பெரம்பலூர், அரூர், தருமபுரி, மேட்டூர், ஈரோடு, நாமக்கல், கரூர் இந்த ஏரியாக்கள், தாராபுரம் இந்த ஏரியாக்களுக்கெல்லாம் மழை வருமா அப்படின்னா, கண்டிப்பா இதற்கு மேல வரக்கூடிய மழைகள் அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இல்லன்னா, அப்ப நமக்கு எப்படா மழைகள் அப்படின்னா, இதற்கு மேல மழை அப்படிங்கிறது நம்ம ஏரியாக்களுக்கு சந்தேகம் தாங்க. 1000 புயல் உருவானாலும் நமக்கு மழை அப்படிங்கிறது இதற்கு மேல சாரல் மழை மட்டுமே. அதாவது சாரல் மழைக்கே வாய்ப்பு கிடையாது. ஜனவரி அந்த பொங்கல் அப்படிங்கிற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பனிப்பொழிவு அப்படிங்கிறது பயங்கரமா அதிகமாயிடும். இதற்கு மேல மழையான தாக்கம் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. ஓகேங்களா. இப்ப பேஞ்சுகிட்டு இருக்க மழைகள் தான். இந்த மழைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி அதிகபட்சமா வந்து 10ஆம் தேதிக்குள்ள நமக்கு வந்து மீதி இருக்கக்கூடிய மழைகள், இந்த சாரல் மழையாக இருக்கட்டும், இல்ல மிதமான மழையாக இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு ஜனவரி 10ஆம் தேதியோட முடியுது. அதற்கு பிறகு அப்படிங்கிறது நமக்கு பெரும்பாலும் பனிப்பொழிவுகளாக தான் இருக்குமே தவிர, மழைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஜனவரி, பிப்ரவரி மாசம் வரைக்குமே கூட சொல்லலாம். பனிப்பொழிவுகள் அதிகமாக இருக்குமே தவிர, மழைகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். உருவாகக்கூடிய புயல்கள் பெரும்பாலும் தமிழ்நாட்டை ஒட்டி வருமா அப்படின்னா கிடையாது. அப்படி வந்தாலுமே கடலோர மாவட்டங்களோடயே நின்றுமே தவிர உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இல்ல. வேறு ஏதேனும் புயல்கள் மறுபடியும் வந்து அதி கன புயலாக உருவாகி அதோடைய தாக்கம் ஏதாவது நமக்கு உள்ள வந்தா மட்டுமே தவிர, இந்த பருவமழை வந்து நமக்கு இதற்கு மேல வருவதற்கான வாய்ப்புகள் சுத்தமா கிடையாது. ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இன்னும் நெறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன். ஸோ இந்த 1 வாரங்களுக்கு வந்து நீங்க மக்காசோளம் ஒடிச்சு காய வைக்கிறதோ, இது மாதிரியான வேலைகளுக்கு எதுவுமே நீங்க வந்து பெரும்பாலும் ஈடுபட்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த 140 நாள் ஆயிடுச்சு, 180 நாள் ஆயிடுச்சு. நான் ஒடிச்சு காய வைக்கிறேன். எனதெல்லாம் காய்ஞ்சிடுச்சு. சூப்பரா இருக்கு. அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனா நீங்க என்னதான் சோளங்கள் 140 நாள், 180 நாளாக இருந்து காய வச்சாலுமே கூட, நீங்க வந்து சரி ஒடிச்சு போட்டாலுமே கூட, காய வைக்கும்போது அந்த நப்புத்தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அந்த நப்புத்தன்மை வந்து பாயிண்ட் வந்து 23, 24 வரைக்குமே கொண்டு போகும். இன்னைக்கு நெறைய விவசாயிகள் மக்காசோளத்த ஒடிச்சு போட்டுக்கிட்டு, காயில 3 நாள் ஆகுது எடுக்கல, 4 நாள் ஆகுது எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் நான் காது கூட கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் பார்க்கக்கூடிய விவசாயிகளுமே இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. காரணம் என்னன்னா, இப்ப மேகம் வந்து மூடிக்கிட்டே இருக்கு. இப்படி மூடிட்டு இருக்கிறப்ப நீங்க வந்து 4 நாள் இல்ல 5 நாள் காய வச்சாலுமே, எதிர்பார்க்கக்கூடிய அந்த மாய்ஸ்சர் அப்படிங்கிறது கண்டிப்பா வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து ஒடிச்சிங்க, அடிச்சீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வாரம் வந்து விட்டுறது ரொம்ப நல்லது. ஏன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25ங்களா, 26, 27 வந்து மேகமூட்டங்கள், சாரல் மழைகளுக்கு வாய்ப்பு. அப்புறம் 28, 29, 30 3 நாள் நடுவுல கேப் குடுக்குது. மறுபடியும் 30ஆம் தேதி நைட் ஆரம்பிச்சு 3ஆம் தேதி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மேகமூட்டங்கள், சாரல் மழைகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம அடுத்த கட்ட வேலைகள பார்த்தா நல்லாயிருக்கும். இது வந்து பெருசா சோளம் வந்து காயாது அவ்வளோதானே தவிர, மழையினால நமக்கு பிரச்சனை வருமா அப்படின்லாம் கிடையாது. வந்தா சாரல் மழை, பனிமழை மாரி வந்துட்டு போகும். சோளம் காய வைக்கிறதுல பனிமழை மாரி வந்தாலும் சரி, சாரல் மழை மாரி வந்தாலுமே சரி, அது நஷ்டம் தான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமா சொல்றேன். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு வானிலை அறிக்கையில உங்களோட சந்திக்கிறேன். பாய்.